உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகர மாவட்டத்தில் திமுக சார்பில் திறன் மேம்பாட்டு மற்றும் விளையாட்டுப் போட்டிகள், நலத்திட்ட உதவிகள் என்று வெகு விமர்சையாக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் தை 1ஆம் தேதி 2006-2010 தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் புத்தாண்டு தினமாக அறிவித்ததுடன் அரசாணை வெளியிட்டார். திமுக தொடங்கிய காலம் முதலே பொங்கல் திருநாள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பொங்கல் திருவிழா மாநகர மாவட்ட பொறுப்பாளர் நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்ற பின் வழக்கிற்கு விட மிகவும் சிறப்பாக மாநகர மாவட்ட பகுதிகளில் மிகவும் எழுச்சியுடன் வார்டு வாரியாக சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. திமுக தலைவர் மு. க. ஸ்டாலின் அறிவித்தல்படி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு போட்டி, பாரம்பரிய தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக வீர விளையாட்டுகளான சிலம்பம், கபடி போட்டிகள், விளையாட்டுப் போட்டிகளான கிரிக்கெட், இறகுப்பந்து போட்டி, பெண்களுக்கு கோலப்போட்டி என்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்குவது சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அனைத்து வார்டு பகுதிகளிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் நேரடியாக பகுதி கழக, கிளைக்கழக செயலாளர்கள், அணியின் அமைப்பாளர்கள் அழைப்புகளை ஏற்று நேரடியாக சட்டமன்ற உறுப்பினர் நா. கார்த்திக் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி தமிழ் மொழிக்கும் தமிழக மக்களுக்கும் ஆற்றிய பணிகளை குறித்தும் தமிழ் மொழியின் பெருமைகளையும் எடுத்துக் கூறுவதுடன் தலைவர் மு. க. ஸ்டாலின் தற்பொழுது தமிழக மக்கள் நலனுக்காக மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து நடத்தி வரும் போராட்டங்களை பற்றியும் எடுத்துக் கூறி நலத்திட்ட உதவிகளையும் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வருவது கொங்கு மாவட்டமாம் கோவை மாநகர மாவட்ட மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. கோவை மாநகர் மாவட்டம் சிங்காநல்லூர் பகுதி கழகம் சார்பாக 61வது வார்டில் அண்ணா மன்றம் சார்பில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு தமிழர் திருநாள் சமத்துவ பொங்கல் விழாவை மாநகர மாவட்ட திமுக பொறுப்பாளர் நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். சிங்காநல்லூர் பகுதி கழக செயலாளர் எஸ்.எம். சாமி தலைமை வகிக்க கிளை செயலாளர் இளங்கோவன் வரவேற்புரையாற்ற விழா முடிவில் மதன்குமார் நன்றி உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து மகளிர் தொண்டரணி துணை அமைப்பாளர் மீனா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற சமத்துவ சூரிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து, பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன், தீபா, சிசிடி ராஜராஜேஸ்வரி, பாபு மற்றும் ராமமூர்த்தி, சரஸ்வதி, மாலதி, மேரி ராணி, மேகநாதன், ரவிச்சந்திரன் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என்று ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தெப்பக்குளம் மைதானத்தில் உள்ள முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் கலைஞர் நூலகத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவிற்கு வருகை தந்த நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினருக்கு கழக நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த விழாவிற்கு தலைமையேற்று கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கினார். அப்போது பொறுப்புக்குழு உறுப்பினர் நாச்சிமுத்து, பொதுக்குழு உறுப்பினர்கள் மூமாசா முருகன், தீபா, தீர்மான குழு மூரா செல்வராஜ், பெரிய கடை வீதி பகுதி கழக பொறுப்பாளர் மார்க்கெட் மனோகரன், கிளை செயலாளர் சுரேஷ் நாராயணன் மற்றும் கழக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாநகராட்சி 56வது கிளைக்கழகம் அண்ணா நகரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் நா. கார்த்திக் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையேற்று கழக கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கி சிறப்பித்தார். மேலும் கோலப்போட்டிகளை துவக்கி வைத்தார். உடன் கழக செயலாளர்கள் பாலசுப்ரமணியன், சிவகுமரன், பீலமேடு பகுதி துணை செயலாளர் மா. நாகராஜ், ரங்கதுரை, மணிகண்டன், நாராயணன், பொதுக்குழு மூமாசா முருகன், தீபா மற்றும் ராமமூர்த்தி, கண்ணன், ஜெயமணி, ஆனந்த் மனோகரன், கமல் மனோகரன், மணிகண்டன், மா. ரவி, பிரவீன், நெல்லைக்குமார், பாலச்சந்திரன், அக்ரி பாலு, கார்த்தி மற்றும் கழக பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து சுமார் 100க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பெல் பட்டனையும் பிரஸ் செய்யுங்கள்.